வாழ்க, குரு நன்றாய் வாழ்க, குருவே துணை. கர்மா, வினைப்பயன். பொதுவாக எல்லோருக்கும் கர்மா என்பது வாழ்வை வழிநடத்துவதாக ஒரு கொள்கை நம்மிடையே நிலவி வருகிறது. கர்மா அல்லது வினை என்பது முவ்வினை என்பார்கள். பிராரத்த கர்மம், சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம் என்று 3 வகைப்படுகிறது. இந்த வினைகள் நம்மை பாதிப்பது ருணம், ரோகம் என்னும் வடிவில்தான் என்பது ஐதீகம். ருணம் என்பது கடனாகவும், ரோகம் என்பது நோயாகவுமே கர்மாக்கள் நம் வாழ்வில் நம்மை பாதிப்படைய செய்கிறது. தோஷங்கள் என்றும் இதையே சொல்லுகிறார்கள். கடன்கள் 3 வகையானவை. பொதுவாக குலதெய்வ கடன்கள், பித்ருதோஷ கடன்கள், பித்ருக்கடன்கள் மற்றும் பெண் தெய்வதை கடன்கள். இவையே பெரும்பாலான மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக ஒரு நம்பிக்கையும் இங்கு நிலவி வருகிறது. பித்ருதோஷம், குலதெய்வ கடன், சுமங்கலி கடன்களை தீர்ப்பதற்கென்று பலவிதமான பிராயச்சித்தங்களும் பரிகாரங்களும் சொல்லப்படுகின்றன. அடிப்படையில் பித்ருதோஷங்களை நீக்குவதற்குரிய எளிய வழிகள் பித்ருக்களுக்கான படையல்களை அமாவாசை தினங்களில் அல்லது குறிப்பாக மகாலயபட்சமான தை, புரட்டாசி, ஆடி 3 மாதங்களில் வரும் அமாவாசை தினங்களில் வைதீக படையலிட்டு, வைதீக படையல் என்றால் நாட்டுக்காய்கள், கொடியில் விளைந்தவை, பூமிக்கு கீழே விளைந்தவை, செடியில் விளைந்தவை, மரங்களில் விளைந்தவை என்னும் வகையான காய்களும் பருப்பு, நெய், பலகாரங்கள் இட்டு விளக்கு பொருத்தி, எந்தவித தெய்வப்படமும் அந்த இடத்தில் தேவையில்லை. முன்னோர்களை நினைத்து படையலிட்டு காகங்களுக்கு வழங்கி வழிபட்டால் முதல் முயற்சியாக கர்ம நிவர்த்தி தொடங்கும். இது தவிர புத்திருதோஷங்களுக்கு என்று நிறைய தலங்கள் இருக்கின்றன. பொதுவாக ராமேஸ்வரம், பாபநாசம் என்னும் இடங்கள் தமிழ்நாட்டிலும், கோகரணம், காசி, கயா போன்றவை வடக்கேயும் இருக்கின்றன. இது தவிர கேரளாவில் திருவனந்தபுரத்திற்கு அருகே உள்ள திருவள்ளா என்ற ஊரிலும், வயநாட்டில் இருக்கும் திருநெல்லி என்ற இடத்திலும் இருக்கும் பரசுராம தலங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பித்ருக்கடன்களுக்காக சென்று வழிபாடு நடத்தும் இடங்களாகவும் எளிய முறையில் செயல்படும் இடங்களாகவும் இருக்கின்றன. இங்கேயே பல இடங்களில் தேவிப்பட்டினம், பாபநாசம், ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் நடத்தப்படும் பரிகாரங்களும் பூஜைகளும் மிகவும் பிரசித்தமானவை. இது தவிர இதை வைத்தே பெரிய வியாபார தலங்களாகவும் ஆகிவிடுகின்றன. ஆனால் பித்ருக்கள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது எளிய படையலையும் உண்மையான அன்போடு செலுத்தப்படும் அந்த உணவும் நீருமே அவர்களை சென்றடையும் என்பது நம்முடைய கருத்து. குறிப்பிட்ட திதிகளில், நம் மூதாதையர் இறந்த திதிகளில் செய்யப்படும் படையல்களும் அமாவாசை படையல்களுமே அவர்களை முழுமையாக சென்றடையும். இதற்கு எந்த விதத்திலும் இடையே ஆட்கள் தேவையில்லை என்பது எங்களுடைய கருத்து. இது தவிர குறிப்பிட்ட சில இடங்களில் நடத்தப்படும் வழிபாடு, திருவனந்தபுரத்தில் நடத்தப்படும் வழிபாடும், கோகரணத்தில் வழிபாடும், காசி, கயா போன்ற இடங்களிலும் எளிதான முறையில் ஆன்மாக்கள் நாம் வழங்கும் படையல்களை ஏற்றுக்கொள்ளும் தலங்களாகவும் விளங்குவதால் அங்கு சென்று செய்வது மிகவும் சிறப்பு. இது தவிர பெண் தேவதை பிரார்த்தனை என்பது, சுமங்கலி பூஜை என்பது என்று பல பேரும் செய்து வருகிறார்கள். சைவ வேளார் மரபில் பெண் தேவதை வழிபாடு பெட்டி மூலமாகவும், ஆடி 18ஆம் தேதி செய்து வரும் வழிபாடுகள் மூலமாகவும் நடந்து வருகிறது. அந்த மாதிரி வழிபடும் தினங்களில் தம்மிடையே பிறந்த பெண்களுக்கு உரிய மரியாதை செய்து, நலங்குகள் செய்து, அவர்களை ஆராதனை செய்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவது சுமங்கலி பிரார்த்தனையின் முக்கியமான ஒரு நிலையாகும். குலதெய்வ கோயில்களில் தொடர்ந்து வழிபட்டு வருவதும், எந்த கோவில் சென்று எதுவும் நேர முடியாத ஒரு சூழ்நிலையிலும் குலதெய்வ கோவில் வழிபாடை
விடாமல் செய்து வருவது மிகவும் பயன் தரத்தக்கதாகும். இந்த 3 கடன்களே பிராரத்த கடன்களாகவும் இந்த காலத்தில் இகவாழ்வில் நாம் செய்யும் நல்லது கெட்டது பொறுத்து இந்த வாழ்வின் கர்மாக்கள் அடுத்த பிறவிக்கு எடுத்து செல்வதாகவும் அமைகிறது. அதனாலேயே பொதுவாக சத்காரியங்களையே செய்து நல்ல எண்ணங்களுடைய வாழ்வது மிகவும் சிறக்கும் என்று ஞானிகளும் பெரியோர்களும் கூறுவார்கள். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐகானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.